கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக குளோரியா காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக தீவிரமாக சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். வேதத்திலே ஒரு வசனம் விதமாக சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே சீக்கிரத்திலே அவர்களுக்கு 8வது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே அவர்கள் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது வாழ்கின்ற நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். விசுவாசம் என்று நம்ம பார்க்கும்போது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லியிருக்கு. அதே எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அந்த விசுவாசத்தை என்னிலும் உங்களிலும் துவக்குகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, அதன் வாசம் நமக்கு என்றுமே சுவாசமானது. விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, அதன் வாசம் நமக்கு என்றுமே சுவாசமானது. விசுவாசம் கிருபையினால் ரட்சிப்பை நமக்கு தந்திடுமே. விசுவாசம் கிருபையினால் ரட்சிப்பை நமக்கு தந்திடுமே. ரட்சிப்பின் சுவிசேஷம் பரலோகம் நமக்கு தந்திடுமே. ரட்சிப்பின் சுவிசேஷம் பரலோகம் நமக்கு தந்திடுமே. விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, அதன் வாசம் நமக்கு என்றுமே சுவாசமானது. விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, அதன் வாசம் நமக்கு என்றுமே சுவாசமானது. துதிக்கவும் ஜெபிக்கவும் ஒப்பு கொடுத்திடு, துதிக்கவும் ஜெபிக்கவும் ஒப்பு கொடுத்திடு. வேதம் வாசித்து சாட்சியாக வாழ்ந்து காட்டிடு, வேதம் வாசித்து சாட்சியாக வாழ்ந்து காட்டிடு. விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, அதன் வாசம் நமக்கு என்றுமே சுவாசமானது. விசுவாசம் தேவனுக்கு பிரியமானது, அதன் வாசம் நமக்கு என்றுமே சுவாசமானது. சுவாசமானது, சுவாசமானது.